2023 முடிஞ்சிருச்சு. நிறைய பிளான் இப்படி அப்படின்லாம் போட்டு ரெசல்யூஷன்லாம் எடுத்து வச்சுருந்தேன். சில விஷயத்த வந்து என்னால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிச்சு. யூடியூப்பில் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே வந்து கெயின் பண்ணணும், அது நடந்துருச்சு. அதுக்கு வந்து நான் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ண விரும்புகிறேன். என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. நம்ம வந்து இந்த 24ல் என்னெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பேசலாம். 2024ல் நான் போஸ்ட் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் வீடியோ இதுவாக இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். 2024 ஸ்டார்டட். ஓகே, 24 வந்துடுச்சு. இந்த இயர் வந்து நான் அப்படி ஆக போகிறேன், இப்படி ஆக போகிறேன், அப்படி ஒரே நல்ல லைஃப் சேஞ்ச் ஆகுமா? கண்டிப்பாக இல்லை. இப்போ என்ன தான் பண்ண போகிறோம்? நியூ இயர்னு ஒன் டே வந்து லீவ் விட்டுட்டு நல்லா ஆஃபீஸ் லீவோ ஸ்கூல் லீவோ எல்லாத்தையும் விட்டு நல்லா சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஃபன் பண்ணுறோம் ஒரு டே. ஸோ வாட்ஸ் த பர்பஸ்? 24ல் நான் 4 விஷயங்களில் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். இந்த 4 விஷயங்கள் வந்து எனக்கு மட்டும் இல்லை, இது காமனாக எல்லாருக்குமே பொருந்துகிற விஷயங்கள் தான். இதை தாண்டி தனியாக ரெசல்யூஷன்லாம் நிறைய எழுதி வச்சுருக்கேன். நீங்களும் எழுதுங்க. எழுதுறது ரொம்ப நல்லது. எழுதினா மட்டும் போதாது, அதை டே பை டே எவ்வளோ வந்து நம்ம வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து அதை வந்து அச்சீவ் பண்ண நம்ம என்ன எஃபர்ட் போடுறோங்கிறது ரொம்ப முக்கியம். அதையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்னா ஹெல்த். இந்த காலத்தில் வந்துட்டு ஹெல்த்தா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குற நிலமையில இருக்கும். ரோட்டோரமாக வாரோம், அவன் வந்து ஃப்ரைட் ரைஸுங்கான், ஷவர்மான்கான். வயிறு பாவம் இல்லையா? அது வாய் இருந்தால் அழுதுரும் போல. அன்ஹெல்த்தியான சாப்பாடுலாம் நிறைய இந்த காலத்தில் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்ம அம்மா அப்பா இருந்த காலத்துலையாவது ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அதை சாப்பிட்டுட்டு இருந்தோம். அது மாதிரி இப்போ நம்ம சாப்பிட்றதே ப்ரிசர்வ்ட் ஐட்டம்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதுலேயே நீங்கள் கடையில் போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்றேன், அங்கே சாப்பிட்றேன்ட்டு அங்கே எண்ணெயை போட்டு சமைக்காங்கன்னு கூட தெரில. அந்த மாதிரி நல்லா இல்லாத சாப்பாடுலாம் சாப்பிட்றீங்க. உங்களாம் ஃபீல் பெட்டராக இருக்கணுங்கிறதுக்காண்டி மந்த்லி ஒன்ஸ் ஒரு நல்ல ஹோட்டலில் போய் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட் வச்சுக்கிட்டீங்க, அதில் தப்பு இல்லை. அதை எப்படியோ நம்ம அந்த 1 மந்த்ல ஈக்குவலைஸ் பண்ணிடலாம். பட் இதே வந்து பழக்கமாக வாரத்தில் 3 நாள் 4 நாள் வா அங்கே ட்ரீட் இங்கே ட்ரீட்டுன்ட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வயிற்றுக்கு எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கஷ்டப்பட்டு எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் உங்கள் ஹெல்த்தை நீங்கள் ஒழுங்காக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, இப்போ உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் சேவ் பண்ண காசை தாண்டி நீங்கள் உங்கள் ஹெல்த்துக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற நிலமையில இருக்க வாய்ப்பு இருக்குது. ப்ராப்பர் டயட் அண்ட் ப்ராப்பர் ஃபுட்டை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் டெய்லி ஒரு வந்து 45 மினிட்ஸாவது எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணலையா, ஏதோ பார்க் பக்கத்தில் இருக்கிற பார்க் போயிட்டு 1 மணி நேரம் வாக் பண்ணுங்கள், ஏதாவது பண்ணுங்கள். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரே நாளில் வந்து எந்த சேஞ்சுமே தெரியாது. யூ ஹாவ் டு மேக் இட் அஸ் அ ஹேபிட். தென் ஒன்லி யூ கேன் see the difference. ஒரே நாளில் வந்து நான் வந்து ஜிம் போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு எனக்கு எங்கே ஆப்ஸ் வந்துருச்சான்னு கேட்டிங்கன்னா வராது. டெய்லி ரொட்டீன் ஆக்குங்க. ரொட்டீன் ஆக்குனா தான் அது உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். செகண்ட் வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கெட் ஸ்மார்ட்டர். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்மார்ட் ஆக்கிக்கிடணும் நம்மளை. ஸ்மார்ட்ங்கிறது அவுட்டர் அப்பியரன்ஸில் மட்டும் இல்லை, நம்ம வந்து இங்கே எவ்வளோ கெயின் பண்ணியிருக்கோமோ அதில் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ நம்மளுக்கு நாலேஜ் நல்லா கெயின் ஆகணும்னா என்ன? நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுங்கள். ஃபீல்டில் இருக்கீங்களோ அதில் எவ்வளோ நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட முடியுமோ உங்களை நல்லாவே கெயின் பண்ணிக்கோங்க. டெக்னிக்கலாக வந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கணும்னு இருக்குது. ஸோ ஷுவராக நான் வந்து அதில் நிறைய எஃபர்ட் போடணும்னு வச்சுருக்கேன். இந்த இயரில் கண்டிப்பாக பண்ணணும். அது நிறைய ரீட் பண்ணுங்கள், நிறைய படிங்க. இந்த காலத்தில் வந்து நம்ம சோஷியல் மீடியா அது இதுன்னு நிறைய நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன் நிறைய இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நெக்லெக்ட் பண்ணிவிட்டு உங்களோட நாலேஜை வந்து எவ்வளோ கெயின் பண்ண முடியும்னு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அட் தி எண்ட் ஆஃப் த டே இந்த இன்ஸ்டாகிராமோ ரீல்ஸோ வந்து நம்மளுக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. ஸோ வெளியில் வந்தீங்கன்னா தான் லைஃப்னால் என்னன்னே தெரியும். சும்மா ஒரு 2 மணி நேரம் ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு டைம் ஓடுறதும் தெரியாமல் வெட்டியாக உட்காந்துட்டு இருக்காதீங்க. எவ்வளோ உங்களால் கெயின் பண்ண முடியுமோ நாலேஜை கெயின் பண்ணுங்கள். டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ். டைம் அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கோம், நமக்கு நிற்காது. நம்ம தான் டைம் கூட சேர்ந்து ஓடணும். ரெடி ஃபார் தேட். அது உங்களுக்கு மட்டும் இல்லை, இது எனக்கு நானே சொல்லிக்கிற ஒரு இது. ப்ராப்பர் ஃபினான்ஷியல் பிளான் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு டீஸ் 35லாம் போன அப்புறம் வந்து நம்ம ஹெல்த் எல்லாத்தையுமே நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து இப்போ நான் ப்ராப்பராக நம்ம வந்து ஃபினான்ஷியல் பிளான் எதுவுமே மேக் பண்ணலன்னா அந்த டைமில் கண்டிப்பாக நம்ம போய் ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். அம்மா அப்பா இருந்த காலத்தில் அவங்க நிறையா பண்ணியிருக்க மாட்டாங்க கரெக்டாக. அதெல்லாம் அவங்க என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணாங்களோ அதெல்லாம் நம்ம ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ அவங்க பண்ண தப்ப நம்ம பண்ணாமல் இருக்கலாம். ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்து ரிஸ்க்காகவும் இன்வெஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக பார்த்து நிறைய ரிசர்ச் பண்ணிவிட்டு கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து யோசிக்காமல் இருக்காதீங்க. இதை பற்றிலாம் கண்டிப்பாக யோசிக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுவும் கேர்ள்ஸ் வந்து அதான் அம்மா அப்பா இருக்காங்களே அவங்க நம்ம பார்த்துக்கிடுவாங்க அப்படிலாம் இருக்காதீங்க. நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். வி ஹாவ் டு பி இண்டிபெண்டன்ட். ஓகே. தேர்ட் ஒன்று, பி கைண்டர். உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், நமக்கு இருக்கிற வேலை ஒர்க் ப்ரெஷர் எல்லாத்துலேயுமே கோவம் வரதான் செய்யும், எல்லாம் இருக்க தான் செய்யுது. நிறைய வேலை மண்டைக்குள்ளே நிறைய விஷயம் ஓடுது, எல்லாம் கரெக்ட் தான். ஓகே,
பட் அதனால நீங்கள் அந்த கோவத்தை வந்து அடுத்தவங்ககிட்ட காட்டிட்டோ எடுத்தெறிஞ்சு பேசி எதுவுமே ஆக போகிறதில்ல. அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆப்போசிட்டில் உள்ளவங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம், நானுமே வந்து என்னோட அம்மா அப்பாட்டெல்லாம் ரொம்ப கோவப்பட்டிருக்கேன். ஸோ அதெல்லாமே ரொம்ப ரொம்ப தப்பு. அப்படி பண்ணாதீங்க, இனிமேல் யாரும் அப்படி பண்ணாதீங்க. அந்த மாதிரி இருந்தால் இந்த இயரில் அந்த ஹேபிட்டை நம்ம மாற்றிக்க ட்ரை பண்ணலாம். அதோட ஒருத்தவங்க ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து உங்களால் வந்து என்கரேஜ் பண்ண முடியலனாலும் டிஸ்கரேஜ் மட்டும் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலையா எதுவுமே சொல்லாதீங்க, விட்டுருங்க. நல்லா இருக்கா, நல்லா இருக்குதுப்பா, அவ்வளோதான். அதை உங்களுக்கு ஓகே என்கரேஜ் பண்ணணும், இதை விட சூப்பராக பண்ண அப்படின்னு என்கரேஜ் பண்ணிங்கன்னா ஆப்போசிட்டில் உள்ளவங்க ரொம்ப ஹாப்பி ஆவாங்க. அப்படி அவங்களோட ஹாப்பி ஆகுறதுல நீங்கள் ஒரு பார்ட்டாக இருக்கன்னு இருந்தீங்கன்னா அது வந்து வெரி அப்ரிஷியேட்டபிள். அந்த மாதிரி பண்ணுங்கள். அப்படி இல்லையா, பிடிக்கலையா, அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்க. நெக்ஸ்ட் வர ஜென்ரேஷனுக்கு நம்ம தான் இதை சொல்லிக் கொடுக்கணும். நம்மளே இப்போ இவ்வளோ அரகண்டாக இருந்தாலும் நம்மளுக்கு கீழே வர்றவங்க எப்படி இருப்பாங்க அதெல்லாம் யோசித்து பாருங்கள். ஈஸியாக சொல்லியிருந்தீங்க, நான் அப்படி தான், ஐ எம் நாட் மென்டலி அவைலபிள், டிப்ரெஷனில் இருக்கேன், அதனால தான் இப்படி இருக்கேன் அப்படிலாம் சொல்கிறீங்க. டிப்ரெஷன்னா என்னன்னே தெரியாமல் அந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த காலத்தில். ஃபோர்த் ஒன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கெட்டிங் ரிச்சர். அது வந்து சொல்கிற அளவுக்கு ஈஸி கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம எஃபர்ட் போடணும். நம்ம வாழ்கிறோம், பணம் இல்லாமல் வாழவும் முடியாது. அதுவும் உண்மைதான். ஏர்ன் பண்ணணும். பட் நம்ம அந்த ஏர்ன் பண்ணுற ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு பிடிச்சதை பண்ணிட்டு நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து நல்லா ஃபாலோ பண்ணிட்டு ஏர்ன் பண்ணுறோமான்னு பார்த்துக்கோங்க. ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் மட்டும் வச்சுக்கிடாம மேக்ஸிமம் இன்னும் 2-3 சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து கொண்டு வர ட்ரை பண்ணணும். என்னோட இயரில் வந்து ஒரு முக்கியமான கோலாக இதை வச்சுருக்கேன். இதெல்லாம் சொல்கிற அளவுக்குமே பெரிய ஆள் நான் கிடையாது. நானுமே ஸ்டார்டிங் லைனில் தான் இருக்கேன். பட் இது வந்து எனக்கு நானே சொல்லிக்கிட்ட ஒரு வீடியோவாக கூட இருக்கலாம். ஃப்யூச்சரில் எடுத்து பார்க்கையும் ஓகே இவ்வளோ நம்ம பிளான் பண்ணோம், இதெல்லாமே பண்ணோமோ அப்படின்னு நான் யோசித்து பார்க்கலாம். மேபி வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்பப்போ நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் கூட போடுங்க, இந்த மாதிரிலாம் சொன்னீங்க, ஏதாவது ப்ராக்ரஸ் இருக்கா அந்த மாதிரி கூட கேட்கலாம். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டீங்க. பட் இன்னுமே எனக்கு வந்து ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது மானிட்டைஸ் ஆகிறதுக்கு. ஸோ அது இந்த வருஷம் வந்து மேபி உங்களோட தயவு இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். என்னோட வீடியோ வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள் யார் பார்த்தாலும். அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பிடிக்கலனாலும் ஃபுல்லாக பார்த்து விட்ருங்களேன் பாவம் அப்படின்ட்டு. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து எனக்கு 3000 வாட்ச் ஹவர்ஸ் வந்துச்சுன்னா எனக்கு வந்து மானிட்டைஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. நானுமே கரெக்டாக கண்டென்ட் போடுறேன்னா இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்ட் கேதர் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்து ஒரு வீடியோவாவது வீக்லி ஒன்ஸ் வந்து யூடியூப்பில் போடலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். அது செகண்ட் வந்து என்னென்னா நான் இன்ஸ்டாவில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடாதுன்னு வச்சுருக்கேன். வீக்லி ஒன்ஸ் ஏதோ ஒரு போஸ்ட் வந்து போட போகிறேன். மீதி வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா 2 days ஒன்ஸ் டெய்லி ஒன்ஸ் அப்படி உட்காந்து எடிட் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து டெக்னிக்கலாக வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணணுன்னு இருக்கேன். ஏன்னா என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து எனக்கு நிறையவே இருக்குது. ஸோ அதனால் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வேறு திங்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2023 வந்து நான் ஸ்டிச்சிங் வந்து எனக்குன்னே வந்து ஒரு சிங் மிஷின் வாங்கி தையல் பழகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுவுமே நான் பண்ணேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாங்கிட்டு ஒரு இப்போ எதுனாலுமே வந்து ஈவன் லாஸ்ட் நியூ இயருக்கு கூட வந்து நான் தான் ஸ்டிச் பண்ணி எனக்கு நானே போட்டுக்கிட்டேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. மொபைல் வாங்கினேன், எடிட்டிங் கற்றுக்கிட்டேன் 2023 கொஞ்சம் பெரிய லெவலுக்கு இல்லைனாலும் பேசிக்ஸ் எல்லாமே நல்லா கற்றுக்கிட்டேன். டெக்னிக்கலாக ஒர்க் ரிலேட்டடாக வந்து கரியர்லேயுமே வந்து கொஞ்சம் ஸ்கில்ஸ் வந்து ஆட் ஆன் பண்ணிக்கிட்டேன் எனக்கு நான். அப்புறம் 24 வந்து நான் எப்படி இருக்கணும்னா போன இயரில் நான் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணணும் அதெல்லாமே இந்த இயர் வந்து ரெக்டிஃபை பண்ண கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஃபினான்ஷியலாக ப்ராப்பராக பிளான் பண்ணணும். இனிமேல் நிறைய ரெசல்யூஷன்ஸ் எழுதி வச்சுருக்கேன். நான் எழுதி வச்சிருக்க ரெசல்யூஷன்ஸ் எல்லாமே நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஐ ஹாவ் டு அக்செப்ட் திங்ஸ். சிச்சுவேஷன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற பழக்கம் எனக்கு வரணும். ரொம்ப வந்து எதையுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஃபேமிலி கூடயும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா மோஸ்ட்லி வந்து ஒர்க்குன்ட்டு போன இயர் வந்து அந்த வருஷத்துலேயே 4 தடவை தான் வீட்டுக்கு போயிருப்பேன்னு நினைக்கிறேன். அது நிறையவே நான் அடிக்கடி போகலை அதெல்லாமே. ஸோ அதெல்லாமே நான் வந்து இது பண்ணணும். நிறையா வந்து என்னோடய ஸ்கில்ஸ் நிறையா நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். கம்யூனிகேஷன் எல்லாமே நான் நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. அது எனக்கே தெரியுது. ஸோ எனக்கு மட்டும் இல்லை, நம்ம இதை சொன்னால் மட்டும் போதாது. டே பை டே நம்ம நெக்ஸ்ட் டே வந்து என்ன பண்ணுறோமோ அதை விட 1 day பெட்டராக வந்து பண்ண ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக பண்ணுறோம். 1 day பண்ணிவிட்டு அடுத்த நாள் பண்ணாமல் இருக்கக்கூடாது. நம்ம வந்து ப்ராக்ரஸ் பண்ணுறோம். ஓகே, யூடியூப்லேயுமே நான் வந்து ரெகுலராக கண்டென்ட் போட ட்ரை பண்ணுறேன்ல கண்டிப்பாக பண்ணுறேன். நான் போடலைன்னா கூட கமெண்ட்டில் கேளுங்க, ஏன் போடலை, ஏன்னா நெக்ஸ்ட் என்ன போட போகிறீங்க, இந்த டாபிக் பேசுங்க, அந்த மாதிரி எனக்கு கூட ஏதாவது சொன்னீங்கன்னா கூட ஓகே. அது எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எல்லாமே நான் மோஸ்ட்லி வந்து இன்ஃபர்மேஷனல் கண்டென்ட்டாக போட போகிறேன். சில விஷயங்கள் எனக்குமே நல்ல விஷயங்கள் நிறைய தெரிய இருக்குது. ஸோ அது எல்லாமே பற்றி கூட நான் வந்து பேசலாம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.